ஃபைனலி பராசக்தி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பராசக்தின்னொன்னே சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்தோட டீசர்னு நினைக்காதீங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தோட டீசர். இந்த டீசர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு. சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஜெயம் ரவி ரவி மோகன் வில்லேங்கிறத பற்றி யோசிக்கும் போதே ஒரு சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்ரீலீலா வேலை நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் நினைக்கிறேன். கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த டீசரில் வந்து எழுதுகிறாங்க, இந்த மாதிரி டோன்ட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதுகிறாங்க. அதனால் வந்து இது ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். அதுக்கு நீதி கேட்குறக்காக சிவகார்த்திகேயன் எந்திரிச்சு வந்து நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். சிவகார்த்திகேயன் லுக் வைஸ் ஆகட்டும், காஸ்டியூம் வைஸ் ஆகட்டும், ஒரு 90s டைமில் இருந்த ஒரு பீரியட் மாதிரி தெரியுது. ஒரு 90s 80ஸில் இருந்த ஒரு பீரியட் மாதிரி தான் தெரியுது. எல்லாரோட லுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சுதா கொங்கரா படம்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்கும். அவங்க படங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். சூரரை போற்றுவாகட்டும், மற்ற படங்களாகட்டும், எல்லா படங்களுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு டைரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படங்கள் தான் சுதா கொங்கரா கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பராசக்தி படத்தை பற்றி என்ன நினச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.